எப்படி லவோதிக்கேயா சபையில் ஜனங்கள் இருந்தார்களோ அதே மாதிரி இது நமக்கு ஒரு திருஷ்டாந்தத்தை ஆண்டவர் ராஜாக்கள் காலத்தில் நடந்த சம்பவத்தை எழுதி நம்முடைய கண்களை திறந்து கொடுக்கிறார். இப்படி தீட்டுப்பட்டு போயிருக்கும், நம்முடைய இருதயம் தீட்டுப்பட்டு போய் இருக்கிறது நமக்கு தெரியாது. அடுத்த வசனம், ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். 15வது வசனம், அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்காக இரக்கம் உள்ளவராய் இருந்தபடியால் அவர்களிடத்திற்கு தம்முடைய ஸ்தானாபதிகளை ஏற்கனவே அனுப்பினார். தம்முடைய ஜனங்களும் தாம் வாசம் செய்கிற தம்முடைய தேவ ஆலயம் இதை காப்பாற்றுறதுக்கு இவ்வளவு சீர்கேடு நடந்திருக்கு. இவைகளெல்லாம் பக்தி மார்க்கமாக தெரியும். தேவனுடைய பரிசுத்தத்தை, பரிசுத்த ஸ்தலமாகிய நம்முடைய இருதயம் எவ்வளவு தீட்டுப்பட்டு போய் இருக்கிறது. பாவத்தினால் அல்ல, அக்கிரமத்தினால் அல்ல, துணிகரமான விபச்சாரம் வேசித்தனத்தினால் அல்ல, புறஜாதியாருடைய பக்தி மார்க்கமாகிய பாரம்பரிய ரீதியான பக்தி மார்க்கத்தினால் இந்த தேவாலயம் தீட்டுப்பட்டு இருக்கிறது. இது தீட்டுப்பட்டது என்பதே தெரியாது. ஒரு விபச்சாரிக்கு அவன் விபச்சாரி என்பது தெரியும். ஒரு பாவி ஆயக்காரனுக்கு அவன் குற்றவாளி என்பது தெரியும். நாம் துணிகரமான ஒரு பாவம் செய்திருந்தால் நாம் பாவி என்பது நமக்கு தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட பரிசுத்த நீதி உள்ள கிரியைகளினால் இந்த தேவாலயம் தீட்டுப்பட்டு போய் இருக்கிறது என்றால் உள்ளே தேவனுடைய வல்லமை இருக்காது. அதான் உள்ளே கிறிஸ்து என்னில் கிரியை செய்கிறவராக இருக்க மாட்டார். அவர் எனக்குள் இருந்து எனக்கு ஆலோசனை சொல்லுகிற ஆலோசனை கர்த்தராக இருக்க மாட்டார். அவரை புறக்கணித்து வெளியே தள்ளிவிட்டோம். இதுதான் ஆண்டவர் பார்க்கிறது. எனக்குள்ளே கிறிஸ்து இல்லை, கிறிஸ்து எனக்குள்ளே ஆலோசனை கொடுக்கிற கிறிஸ்துவின் ஆலோசனை நான் கேட்கிறதில் இன்னைக்கு எத்தனை பேர் கேட்பாங்க சொல்லுங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் வனாந்திரத்தில் வரும்பொழுது கூடையை எடுத்துக்கொண்டு அதிகாலையில் போய் மன்னாவை பொறுக்கி கொள்வார்கள். மன்னா, வானத்திலிருந்து வருகிற மன்னா, அது போஜனம், பொறுக்கி கொள்வார்கள். அதே போல இன்று நமக்கு ஆலோசனை கர்த்தாவாக மன்னாவை கொடுக்கிற கர்த்தரிடத்தில் எத்தனை பேர் தெய்வத்துவத்தை, தேவ போஜனத்தை பொறுக்கி கொள்கிற இடத்துல இருக்கிறாங்க? இருக்காது. ஆனால் வீராப்பு தான் இருக்கும். வீராப்பு பேசுவாங்க. இந்த வீராப்பில் எனக்கு என்ன லாபம்? இப்படிப்பட்ட முரட்டாட்டமான ஜனத்தை தான், அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? கோணலும் மாறுபாடும் உள்ள ஜனம், பாவமும் விபச்சாரம் உள்ள ஜனம். பாவத்தையும் பார்க்க முடியாது, விபச்சாரத்தையும் பார்க்க முடியாது. ஏன்னா பாவம் விபச்சாரத்தில் யாரும் சிக்கியிருந்தால் கல்லெறிஞ்சு கொல்வாங்க, அது அவர்களுக்கு தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட பக்திக்குரிய கிரியைகளால் தங்களை தீட்டுப்படுத்தி கொண்டு தேவன் வாசம் செய்கிற தமது ஆலயத்தையும் தீட்டுப்படுத்தி, உள்ள தேவன் இல்லையே, கிறிஸ்து இல்லையே, கிறிஸ்துவிடம் போய் நான் பேசுகிறதே இல்லையே, தேவ ஆலோசனை நான் கேட்கிறதே இல்லை, கிறிஸ்து எனக்குள் இருக்கிறது எவ்வளவு மகிமையான காரியம். தேவாதி தேவன், ராஜாதி ராஜா எனக்குள்ளே வாசமாய் இருப்பது எத்தனை மேன்மையான காரியம். அந்த இடத்தை அவர் பிடிக்கிறதற்கு அவர் கொடுத்த கிரயம் என்ன? முழு மனுக்குலத்தையும் சிலுவையில் தம்முடைய மரணத்தின் மூலமாக அறைந்து தம்முடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக நம் அனைவரையும் ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளாக மாற்றி நம் இருதயத்திற்குள் இடம் பிடித்திருக்கிறார் கிறிஸ்து. இந்த கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? இவருடைய ஆலோசனை நான் கேட்கிறேனா? இவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேனா? அந்த ஆலோசனைக்கு இடம் இருக்கா? இங்கெல்லாம் போய் கட்டையிடம் போய் ஆலோசனை கேட்கிறீர்களே, அப்படித்தான் சொல்வார். இப்போ இவ்வளவு கேடு நடந்திருக்கிறது என்பதே இந்த ஜனங்களுக்கு தெரியாது. ஆசாரியர்களில் பிரதானமானவர்களும் ஜனங்களும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து தேவாலயத்தை தீட்டுப்படுத்தி வைத்திருக்கும் பொழுது
ஆண்டவர் பாதாளத்துக்கு போகிறதற்கு பாதாளத்தின் வாசல்களை அவர் எப்படி அடைக்கிறார் என்றால் தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறாரு. தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வார்த்தையை எடுத்து அவங்க பேசுவாங்க. அவங்க மோசையின் ஆசனத்தில் அந்த ஜனங்கள் ஆசாரியர்கள் இருப்பாங்க, அதை வாசித்து கொண்டே இருப்பாங்க. அவங்களுடைய மனம் கடினப்பட்டு இருக்கும். அவங்க இருதயத்தின் மேலே ஒரு முக்காடு இருக்கவே இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவங்களுடைய இருதயத்தில் முக்காடு இருக்கும் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, தோல்வி அடைகிற ஒரு வாழ்க்கை உள்ளே வைத்து கொண்டு மத ரீதியான வீராப்பு வெளியே பேசி கொண்டு இருப்பார்கள். உள்ளே சத்தியம் இல்லை, கிறிஸ்து இல்லை, தெய்வம் இல்லை. ஆனால் ஒரு ஓய்வு நாள் என்று ஒரு நாளை குறித்து கொண்டு அங்கே போதிக்கிற போதகர்கள் உண்டு. அவர்கள் போதிக்கிற போதனைகள் எவ்வளவு இருந்தாலும் சரி, அது கிறிஸ்து உள்ளே இருந்து கொடுக்கிற ஆலோசனை அல்ல. அதற்கு இதற்கு சம்பந்தமே கிடையாது. இப்போ போதகர்கள் கொடுக்கிற ஆலோசனையை கேட்கிற இடத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுடைய மனது கடினப்பட்டு தான் இருக்கும். அவர்கள் இருதயத்தின் மேல் முக்காடு இருக்கவே இருக்கும், அது எடுபடாது. இருதயத்தில் முக்காடு, இது 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், 14 18 முடிய. இப்போ அந்த முக்காடு இருக்கும் பொழுது வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, மத ரீதியான வீராப்பு இருக்கும், மத ரீதியான புறம்பான கிரியைகள் இருக்கு. இது அத்தனையும் புற ஜாதியாருடைய பக்தி மார்க்கம். இது எனக்குள்ளே தேவன் இருக்கிறார் என்கிற வல்லமை இருக்காது, தேவ ஆலோசனை நமக்குள்ளே இருக்காது. அதற்கு பதிலாக ஜனங்களால் வஞ்சிக்கப்பட்ட வாழ்க்கை இது. உள்ளே தேவ ஆலோசனை இருக்காது, இருதயத்தின் மேல் முக்காடு இருக்கும் என்றால் ஒவ்வொரு சூழ்நிலை பாருங்கள். நீங்கள் சத்தியத்தை சொல்லும் பொழுது பயங்கரமாக பாம்பு படம் எடுக்கிற மாதிரி படம் எடுத்து சீறி கொண்டு நிற்பாங்க. அப்போ உங்ககிட்ட தான் வல்லமை இல்லையே. மத கிரியைகள் இருக்குது, ஆனால் உன்னிடத்துல உள்ளே வல்லமை இல்லையே. தேவாலயத்தை தீட்டுப்படுத்துகிற ஒரு நற்கிரியை வைத்து கொண்டு இருக்கிறாய், நீ உன்னை தீட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறாய் என்றால் நீ பாதாளவாசியாக இருக்கிறாயே தவிர பரலோகவாசியாக நீ மாறவில்லையே என்றால் என்ன வரணும்? முதல்ல தேவனுக்கேற்ற துக்கம் வரணும். என்னுடைய அவல நிலை எனக்கு தெரியாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய வார்த்தையை எனக்கு கிறிஸ்து என்கிற ஆலோசனை கர்த்தாய், கிறிஸ்து எனக்கு ஆலோசனை கர்த்தாவாக இல்லை என்றால், அந்த அபிஷேகம் எனக்குள் இருந்து ஒவ்வொரு நொடி பொழுதும் எனக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தாவாக நான் விசுவாசிக்கவில்லை என்றால், அந்த ஆலோசனையை எடுத்துக்கொண்டு நான் ஒவ்வொரு நாளும் ஜெயங்கொள்ள வேண்டிய காரியத்தை ஜெயங்கொள்ளவில்லை என்றால் எனக்கு என்ன லாபம்? நிலைமை எப்படித்தான் இருக்கும்? இதுதான் கோணலும் மாறுபாடுமான சந்ததி, பாவமும் விபச்சாரமான சந்ததின்னு சொல்கிறாரு ஆண்டவர். பார்த்து அவங்க என்ன எல்லாரும் பரிசுத்தவான்கள் தானே, அவங்களுக்கு உள்ள பரிசுத்த அவைகள் எல்லாம் அவங்க வழி விலகிட்டாங்க. தேவனை விட்டு விலகி வார்த்தையை நம்புகிறதற்கு பதிலாக நற்கிரியைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே அவ்வளவு அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் நாங்கள் தேவாலயத்தை அலங்கரிக்கிறோம் என்று நினைத்தாங்க. அது அத்தனையும் தேவாலயத்தை தீட்டுப்படுத்தியிருக்காங்கன்னு சொன்னால் இருதயத்தின் மேல் முக்காடு இருக்கும். அதாவது மனுஷத்துவம் நீங்காது, மனுஷ சுபாவம் அப்படியே இருக்கும். அது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மனுஷ சுபாவம் உள்ளே இருந்து வெளியே வந்து பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கும். நான் மனுஷ சுபாவத்தில் இருக்கும் பொழுது என்னால் உபத்திரவத்தை ஜெயிக்கவே முடியாது. நான் பாதாள வாசி தான், நான் பரலோக வாசி கிடையாது. இப்போ ஆண்டவர் எடுக்கிற பிரயாசம் நமக்கு தெரியாத ஒரு கண்ணியில் நாம் சிக்கி கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு 36வது அதிகாரத்தில் 2 நாளாகமும் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்காக இரக்கமுள்ளவராய் இருந்தபடியால் அவர்களிடத்திற்கு தம்முடைய ஸ்தானாபதிகளை ஏற்கனவே அனுப்பினார். அனுப்பிக்கிட்டே இருக்கிறார், தீர்க்கதரிசிகளை அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். ஸ்தேவான் கேட்குறாருல, அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அழகான ஒரு பாரம்பரியத்தை சொல்லிட்டு
செவியிலும் இருதயத்திலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களே, உங்களுடைய பிதாக்கள் எந்த தீர்க்கதரிசியை கொல்லாமல் இருந்தாங்க? அப்போ எல்லாரும் என்ன பண்ணாங்க? நறுன்னு பல்ல கடித்து கொண்டு கல்லெறிஞ்சாங்க. அவர் என்ன சொல்றார்? கேவலமான இருதயத்தில் முக்காடு போட்டுக்கொண்டு ஒரு பக்தி மார்க்கம் என்று காட்டிக்கொண்டு உள்ளே தேவ பலன் இல்லாத ஒரு பலவீனம் உள்ள நொந்து போகிற வாழ்க்கையில் இருக்கிற ஜனங்களே, நீங்கள் ஒரு வல்லமை உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டாமா என்று கேட்டார். அவ்வளவுதான். தேவனுடைய வார்த்தை கடந்து வரும் பொழுது இருதய கடினம் உள்ள இருந்து, எங்களுக்கு என்ன குறை, எங்களுக்கு என்ன நிர்பந்தம், நிர்பாகியம், நிர்வாணம், தரித்திரம், குருடு, நாங்கள் ஐஸ்வர்யவான்கள், திரவிய சம்பன்னன், எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை என்று நீ சொல்லுகிறபடியால் ஆண்டவர் வார்த்தையை அனுப்புகிறார். ஸ்தானாபதிகளை அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். இந்த ஜனங்களுக்கு மோசையின் ஆசனத்தில் உள்ளவங்க ஒரு நாளும் இவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியாது. எல்லாம் அருவருப்பின் மேல் அருவருப்பு பெருகி கொண்டே இருக்கும் என்று ஸ்தானாபதிகளை ஆண்டவர் அனுப்புகிறார். ஆசியாவில் உள்ள 7 பெரிய சபைகள் தானே வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில். அந்த சபைகளில் இல்லாத மறைக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட அருவருப்புகளை வெளியே கொண்டு வந்து காண்பிக்கிறதற்கு பத்மு தீவில் உள்ள தம்முடைய அப்போஸ்தலன் யோவானை தேவன் அனுப்புகிறாரு. ஸ்தானாபதியாக அனுப்புகிறார். அவர் தான் அந்த காரியத்தை அவர் எழுதி கொடுக்கிறார். இப்படி உன்னுடைய உண்மையான நிலை இது அல்ல, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அப்போ ஸ்தானாபதிகளை அனுப்பினார். 14வது வசனம். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி, தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. எந்த வேசிக்காவது சகாயம் இல்லாமல் போயிட்டா? வேசின்னு சொல்லி பிடித்து கொண்டு வந்து கிறிஸ்துக்கு முன்பாக நிறுத்தினாங்க. அந்த வேசிக்கு சகாயம் கிடைக்காம போயிட்டு தான் உயிர் பிச்சை கிடைத்ததே. ஆயக்காரன் அவன் பணத்தை வசூல் செய்கிறவன், அவனுக்கு சகாயம் கிடைக்காம போயிட்டு தான். எந்த பாவிக்கு தேவ சகாயம் கிடைக்காம போனது? இப்போ இந்த பரிசுத்தவான்களுக்கு தேவ சகாயம் கிடைக்காம போயிருக்கு, சகாயம் இல்லாமல் போயிற்று. ஆண்டவர் பார்க்குற காரியம், பாவத்தை விட, துணிகரமான பாவத்தை விட சத்தியத்தை எதிர்க்கிற ஒரு சுபாவம் இருக்குமானால் தேவனுடைய உக்கிர கோபம் வருகிறது உறுதி.